நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீரை விட இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். சேம் டைம் உருகவே உருகாது. சமைக்கிறதுக்கும் நல்லா பக்குவமாக வரும். நீங்கள் கிரேவி பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரை பண்ணாலும் சரி, எதுனாலும் நல்லா சூப்பராக வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ரெசிபிங்க. வீட்லேயே ரொம்ப சுலபமாக நம்ம பன்னீர் செய்யலாம். பன்னீர் செய்கிறதுக்கு பால், எலுமிச்சம்பழம் இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். நம்ம ரொம்ப சுவையான பன்னீர் நம்ம செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த பன்னீர் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பன்னீர் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் செய்கிறதுக்கு நான் 2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இது நல்லா பன்னீர் நல்லா கட்டியாக நிறையா வரும். அதனால் நான் 2 லிட்டர் அளவுக்கு க்ரீம் பால் எடுத்துகிட்டு இதை நான் முதல்ல காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நல்லா ஊற்றிக்கோங்க. சின்ன பாத்திரத்தில் அளவாக ஊற்றுனீங்கன்னா அது பொங்கி வரும்போது சரியாக வராது, வெளியில் சிந்திரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நான் எடுத்துருக்கிறேன். பால் ஊற்றும் போது பால் கூட தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க. தண்ணி சேர்க்காம அப்படியே கட்டி பாலை தான் நம்ம காய்ச்சணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம இதை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பால் சூடாகி பொங்கி வர்றதுக்கு எப்படியும் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நம்ம 2 லிட்டர் பால் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அது பால் காஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம எலுமிச்சம்பழத்தை ரெடி பண்ணிக்கலாங்க. நான் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் 1 எடுத்து இதை நான் கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். பன்னீர் செய்கிறதுக்கு பால் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எலுமிச்சம்பழமும் முக்கியங்க. எலுமிச்சம்பழம் பெரிய சைஸில் 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூஸ் நிறையாவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கும் போது அதுவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் உள்ள விதை இருக்குல்ல, விதையெல்லாம் எடுத்துடலாங்க. விதையோடு போடக்கூடாது, அதனால் விதையை ஃபுல்லாக எடுத்துடுங்க. இப்போ பால் காஞ்சிட்ருக்குல்ல, இந்த பால் நல்லா சூடாகிட்டு இருக்கும்போதே நடுவில் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பால் நம்ம 2 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். அது நல்லா சூடேறி பொங்கி வர்றதுக்குள்ளே அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ பாலை கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்குனதுக்கப்புறம் உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் ஹைலையும் சிம்லையும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 2-3 தடவை பால் நல்லா பொங்கி பொங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் பால் பொங்கி வெளியே வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதோடய ஜூஸை நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துச்சு. ஒரு 2-3 தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் நான் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்ச எலுமிச்சம்பழம் சாறை நான் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய பழம்ன்றதுனால 1 பழம் எடுத்தேன். பட் நீங்கள் சின்ன பழமாக எடுத்தீங்கன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் 2 லிட்ரு. சின்ன பழத்தில் 1 பழம் எடுத்து பிழிஞ்சிங்கன்னா அந்த ஜூஸ் பத்தாது. நமக்கு பால் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வராது. அப்புறம் பால் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நமக்கு அந்த பன்னீரெல்லாம் கட்டியாக வந்துடும். அதோட தண்ணி மட்டும் தனியாக தெரிஞ்சு நிற்கும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நமக்கு பால் தனியாக அந்த பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ தனியாக நிற்கிது. இந்த மாதிரி பால் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சன்னி கரண்டி வச்சு அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம துணி வச்சும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை சன்னி கரண்டி வச்சும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சன்னி கரண்டியில் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு அது தண்ணி சேர்த்து அலசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சன்னி கரண்டியில் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ வடிகட்டி நம்ம பன்னீரை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த பன்னீரை தனியாக எடுத்த தண்ணி, இந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. இது ரொம்ப சத்தானது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த தண்ணியில் பால் பாயாசம், பால் கொழுக்கட்டை இது எதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இந்த தண்ணியில் பால் பாயாசம், பால் கொழுக்கட்டை செய்யும்போது இந்த தண்ணியில் புளிப்பு சுத்தமாக தெரியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக எல்லாம் தனியாக வடித்து வச்ச பன்னீரில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா அலசி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அலசி விடும்போது நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட புளிப்பு எல்லாம் சுத்தமாக போயிடும்.
இந்த புளிப்பு போகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 2 தடவை நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி அலசினாலே போதும், நல்லா புளிப்பு போயிடும். இது அலசினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆயிடணும். அந்த தண்ணி இதில் வந்து தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வெள்ளை துணி வச்சு இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாங்க. பன்னீரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி துணியில் வச்சு புளியும் போது அதில் இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள், என்ன தான் நம்ம வடிகட்டி வச்சாலும் இன்னும் தண்ணி எவ்வளோ வந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிருங்க. தண்ணி அதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பலகையில் வச்சு அதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விடும்போது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுக்கிறேன். தட்டி விட்டுட்டு நம்ம கீரை கழுவுறதுக்கு பாத்திரம் வச்சுருப்போம்ல, இதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பன்னீர் வந்து பிழிஞ்சு தட்டி அமுக்கி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை செட் பண்ணிவிட்டு இது மேலே தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்தை வச்சுருங்க. வைக்கும்போது அதோட வெயிட்டுக்கு தண்ணி இருந்தால் நல்லா இறங்கும். இது மேலே இன்னும் ஓவர் வெயிட் கொடுக்கறதுக்காக நான் இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த உரல் வைக்கிறேங்க. இது வைக்கும்போது நல்லா ஓவர் வெயிட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இதை எடுக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு பன்னீர் வந்து நல்லா சேர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 2 மணி நேரமாவது இந்த மாதிரி வச்சுருந்தா தான் உங்களுக்கு பன்னீர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் மொத்தமாக அதெல்லாம் நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்லங்க. கடையில் வாங்குகிற பன்னீரை விட ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், பீஸ் போடும்போது எவ்வளோ நல்லா சூப்பராக வருது. நான் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் இதை பீஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சைடில் ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா உதிரியாக உதிர்ந்து வருது. ஏன்னா அந்த ஓரத்தில் வந்து சைடாக நமக்கு வெயிட் வரல அந்த அளவுக்கு. பாத்திரம் வந்து நடுவில் வெயிட் ஏறி இருந்ததுனால நடுவில் நல்லா கல் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் தண்ணி வைக்கிறோம்ல, தண்ணி வைக்கும்போது பாத்திரம் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி பார்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நடுவில் பிரிஞ்சும் வராமல் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த பன்னீரை நம்ம பன்னீர் கிரேவி, பன்னீர் குழம்பு, பன்னீர் கறி எது வேணாலும் பண்ணலாங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க. பன்னீர் அடுத்த தடவை நீங்கள் பன்னீர் ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் வாங்கி நீங்களே உங்கள் வீட்டில் தயார் பண்ணிடுங்க. நான் வந்து 2 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ பன்னீர் வருதுன்னு எடை பார்க்குறதுக்காக இன்றைக்கி நான் வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு பார்த்துட்ருக்குறேங்க. எனக்கு வந்து 350 கிராம் வந்தது. இதில் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் கட் பண்ணும்போதே ஒரு 2-3 பீஸு வீட்டில் உள்ளவங்க எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. பன்னீர் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த பன்னீரை வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரை பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா நமக்கு இந்த பன்னீர் எந்த அளவுக்கு உடையாமல் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பன்னீர் ஃப்ரைக்கு நான் என்ன சேர்த்துட்ருக்கேன்னா சிக்கன் 65 பொடி மட்டும்தாங்க சேர்த்துட்ருக்கிறேன். வேறு எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இந்த பன்னீர் எந்த அளவுக்கு உடையாமல் வருதுன்னு பார்க்கறதுக்காக தான், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறேன். 65 பொடியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனவுடனே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலை. பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் சூடாகுமே நம்ம ஒவ்வொரு பன்னீராக அந்த சிக்கன் 65 பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பன்னீர் அடியில் கருகிரும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி அப்பளம் வறுக்கிற இடுக்கி இருக்குல்ல, இதை வச்சு நம்ம பன்னீரை வந்து திருப்பிக்கலாங்க. ஏன்னா அப்படியே நம்ம கரண்டி வச்சு திருப்பும் போது சரியாக திரும்பாது. இந்த மாதிரி அப்பளம் இடுக்கி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக திருப்ப வந்துடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி, அருமையாக வெந்து வந்துடுச்சு, கொஞ்சம் கூட உடையலை. திருப்பி விட்டுட்டு அதையும் ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் நமக்கு பன்னீர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பன்னீரை நம்ம 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க. பாய்.